ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யுவர் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாம் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு சில வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் என்னென்ன வார்த்தையில் அட்வர்பை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியங்க. அட்வர்ப்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. வெறும் வேர்பு, அந்த ஃப்ரேசல் வேர்பு, இடியம்ஸ் இது எல்லாமே தான் படிப்போமோ தவிர அட்வர்ப்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் புரியும் என்னென்ன மீனிங்கில் ஒவ்வொரு அட்வர்ப் வருது அப்படின்ட்டு. அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வச்சுட்டு போன செஷனோட ஹோம்ஒர்க் அப்படியே ப்ளே ஆகும், செக் பண்ணிட்டு இருங்க. வந்துடுறேன். ஃபஸ்ட் இந்த அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன்னாடி இருக்க இந்த 2 லெட்டரை மட்டும் பாருங்களேன். ஆட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வரும். ஆட்னா என்ன? நம்ம நார்மலாகவே ஆடுக்கு வச்சுருக்க அர்த்தம் அட்வர்டைஸ்மெண்ட், கரெக்டுங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கோங்க, இல்லாட்டி கையில் இருந்தாலும் கூட எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு மொபைல் ஃபோனை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இன்டர்னல் மெமரி எவ்வளோ, எக்ஸ்டர்னல் மெமரி எவ்வளோ, கேமராவோட லென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா, டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ, என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும். அப்போ இதுலேருந்தே நமக்கு ஒன்று தெரியுது, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதற்கடுத்து தான் விளம்பரப்படுத்துறது எல்லாமே. அப்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம ஆடுன்னு வச்சுருக்கோமா? அதே தான் இந்த ஆட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப், அவ்வளோதான். அதுதான் அட்வர்ப். ஓகே, ஆடிங் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப், அட்வர்ப். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செயல் நடக்கிறது இல்லாட்டி நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த செயல் எப்படி நடத்தப்பட்டது, இல்லை இப்போ எவ்வாறு நடக்கிறது, எந்த காலத்தில் நடக்கிறது, புரியுதுங்களா, எந்த இடத்தில் நடக்கிறது, இந்த மாதிரி அந்த வினையை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வார்த்தைகள் தான் நம்ம ஆட்வர்ப்னு சொல்கிறோம். ஆட்வர்ப் பார்த்தீங்கன்னா பிளேஸுக்கு இருக்குது, டைமுக்கு இருக்குது, எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மேனர் சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேனர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு வினை எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அந்த அட்வர்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா டைம் எல்லாம் உங்களுக்கே தெரியும், நவ், தென்னு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளேஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஹியர், தேர், அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வரும். அதை விட்டுட்டு எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா உங்களோட சென்டென்ஸ் சூப்பராக ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதோட அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சு பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அட்வர்ப் மேக்ஸிமம் இந்த எல்ஒய் அப்படிங்கிற வார்த்தையில் முடியக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸ்லோ அப்படின்னு இருக்குன்னா ஸ்லோலி, ஓகே, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி, ஓகே, இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்வையிலே தான் முடியும். சம்டைம்ஸ் அப்படி முடியாது, அந்த வார்த்தையை நம்ம தனித்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோதான் இந்த அட்வர்பை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். இது மட்டும் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருந்தால் போதும். நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும். அதுக்கு கீழே எத்தனை வகையான அட்வர்பை பிளேஸ் பண்ண போகலாம் அப்படிங்கிறதா நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, கரெக்டாக கவனிங்க, அப்போ தான் புரியும். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் வேகமாக ஓடினான். இது நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப 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 ரெடண்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதை இனிமேல் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க நிறையா வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 2 வார்த்தை தான். ஒன்று வேகமாக, இன்னொன்று ஒரு வார்த்தையை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். சரி, கவனிங்க. அவன் வேகமாக ஓடினான் அப்படிங்கிறத நாம் இங்கிலீஷில் சிம்பிளாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹீ ran fast இப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, he ran fast. இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலினுடைய வேகமான இயக்கத்தை சொல்வதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எந்த முறையில் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அட்வர்ப். he ran fast, வேகமாக ஓடினான். இந்த அட்வர்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வினை எவ்வாறு செய்யப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிடும். he ran fast அப்படி இல்லைன்னா அவன் மெதுவாக ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கூட நம்ம எடுத்துக்குவோம். அவன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஓடினா, நடக்கிற மாதிரி ஓடினா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த வினை
பர்ஃபெக்டாக எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். பாருங்கள், அப்போ ஹீ ரேன் ஃபாஸ்ட்னா இது நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, உடலினுடைய இயக்கத்தை சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த ஃபாஸ்ட்டை விட டக்குன்னு அப்படியே அந்த விசில் அடிச்சுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் டக்குன்னு மூவ் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வினை, அதற்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹீ ரேன் குவிக்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஓகே, ஹீ ரேன் குவிக்லி சொன்னதுமே ஓடிட்டான் உடனே. இதுவும் என்ன தான் சொல்லுது, உடலினுடைய இயக்கத்தை பற்றி தான் பேசுகிறது. அந்த செயல் எவ்வாறு இமீடியட்டாக செய்யப்பட்டது அப்படிங்கிறத என்ன பண்ணுது, இந்த குவிக்லி அப்படிங்கிறது பேசுது. ஓகே, பாருங்கள், ஹீ ரேன் குவிக்லி, இந்த குவிக்லி அப்படிங்கிறது உடனே அப்படிங்கிற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகே, ஃபாஸ்ட்னா வேகமாக, குவிக்லி அப்படிங்கிறது உடனே. அப்போ உடனே அப்படின்னா வேகத்தோட அடுத்த லெவல். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த வார்த்தையை போட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. ஸ்விஃப்ட்லி ஸ்விஃப்ட்லி அப்படின்னா நம்ம ஸ்விஃப்ட் கார் பார்த்துருப்போம். அந்த காருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவதுங்க, இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது பறவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக பறக்கும். நம்ம நினைக்கிறோம் பறவை வந்து ஸ்லோவாக பறந்துட்டு இருக்குன்னு. அப்படி கிடையாது. நம்ம கார்லேயே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலும் ஒரு பேர்டு வந்துச்சுன்னா பேர்டு நம்மளோட வேகமாக போகும். ஆனால் அது எப்படி போகும், அழகாக சூப்பராக எலகண்ட்டாக காற்று அப்படியே சூப்பராக போகும். அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு போகும். பார்த்துருக்கீங்கள? அப்போது ஒரு வேகத்தை நாம் இயக்கும் பொழுது நம்மளோட உடம்பாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பொருளாக இருக்கட்டும், ஒரே சீராக வேகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதைத்தான் நம்ம ஸ்விஃப்ட்லி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி அப்படின்னா அவன் ஓடுனது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக சீராக இருந்துச்சு, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. அடுத்து பாருங்களேன், ஹீ ரேன் ஹரிட்லி. ஓகே, ஹீ ரேன் ஹரிட்லி. இந்த ஹரீட் அப்படின்னாலே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நாம் ஹரிபரி அவசரமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேலையை செய்வோம். பாருங்கள், அவசரமாக, அதான் ஹரி. ஓகே, நமக்கு பஸ் இருக்கும். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு பஸ் இருக்கும். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் கிளம்புவோம். பஸ் ஸ்டாண்டிங்கிறது ஒரு 100 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், டக்குன்னு பேகெல்லாம் தூக்கி அப்படியே தோளில் போட்டு ஓடுவோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அவசரமாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துவோம். அதை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிட்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பர்பஸ் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹரி பண்ணலைன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, அப்போது இந்த ஹரீட் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் என்ன சொல்லலாம்னா அவசரமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ஹீ ரேன் ஹேஸ்ட்லி. ஹீ ரேன் ஹேஸ்ட்லி. ஹீ ரேன் ஹேஸ்ட்லினா பரபரப்பாக பதட்டமாக ஓடுறது. ஓகே, பதட்டமாக ஓடினாலும் வேகத்தோடு தான் ஓடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹரிட்லின்னு இருந்தாலும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வேகமாக தான் ஓடுவாங்க. மீனிங் வந்துருச்சு. ஆனால் அந்த வினை எவ்வாறு செய்யப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தான் சென்ஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, ஹரிட்லி அப்படின்னாலும் அங்கே வேகம் இருக்குது, ஹேஸ்ட்லி அப்படின்னாலும் வேகம் இருக்குது. பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு பழமொழி இருக்கும், அதுலேயும் இந்த வார்த்தை தான் இருக்கும், ஹேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஓகே, அப்போ பாருங்கள், ஹீ ரேன் ஹேஸ்ட்லி அப்படின்னா பதட்டத்துடன். ஓகே, பதட்டம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன், பதட்டத்துடன், பரபரப்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம், நெகட்டிவ் மீனிங் இது காட்டுது. ஓகே, ஹீ ரேன் ஹேஸ்ட்லி, அப்போ ஏதோ விட்டுட்டான் போல இருக்குது, இல்லை ஏதோ ஒன்றுத்துக்காக என்ன பண்ணுறான் அவன், பதட்டமாக இருக்கா, ஒரு நர்வஸ்னஸ், அதை சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நிலைமையை சொல்வதற்கு, இந்த ஸ்டேட் ஆஃப் பாடியை சொல்கிறதுக்கு, அந்த ஆக்ஷனை சொல்கிறதுக்கு நம்ம ஹேஸ்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னா, ஒரு வேலையை இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டுக்கு சொல்ல முடியாது, டாஸ்க் ஓரியன்ட். இந்த பிஸ்னஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவங்க திறம்பட வேகமாக செய்து முடிக்கிறாங்க. எப்படி, எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக. அப்படி வேகமாக செய்து முடிக்கிறாங்கன்னா அந்த வேகம் வேறு. ஓகே, உடல் இயக்கம் இல்லை, அது டாஸ்க் ஓரியன்ட். அப்போ ஒரு வேலையை வேகமாக திறம்பட செய்து முடிக்கிறாங்கன்னா அதற்கு நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹீ completed the task, okay, expeditiously. அவ்வளோதான், கொஞ்சம் புது வார்த்தை மாதிரி தான் இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். expeditiously, DCS, ஓகே, expeditiously அப்படின்னா திறம்பட கையாளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா திறம்படனா ஃபாஸ்ட்டாக,
ஓகே, வேகமாகவும் செய்கிறாங்க, விவேகமாகவும் செய்கிறாங்க. ஓகே, பாருங்கள், he completed the task expeditiously. he completed the task expeditiously. ஓகே, இன்னொன்று, ஒரு இயக்கத்தை செய்கிறாங்க, ஒரு செயலை செய்கிறாங்க, நல்ல ஃபாஸ்ட்டு. ஆனால் அந்த ஃபாஸ்ட்டு ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகுது. குவிக்லினா இம்மீடியட்டாக முடிஞ்சு போயிடும். குவிக்லினா அந்த டக்குன்னு அந்த ஆக்ஷனை செஞ்சு முடிச்சுருவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஸ்விஃப்ட்லி அப்படின்னா அப்படியே சூப்பராக ஒரே எலகண்ட்டாக ஒரே ஸ்பீடில் சூப்பராக போகிறது, எந்த தடுமாற்றமும் இல்லாமல். ஆனால் இன்னொரு இயக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த வினை தொடர்ந்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் ஃபாஸ்ட்டாக செய்யப்படுது. ஓகே, ஆனால் எலகண்ட்லாம் கிடையாது, நல்லா ஃபாஸ்ட் இருக்கு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், he ran rapidly அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரேப்பிடோ இருக்குது. அப்போ ரேப்பிடோவில் இருக்க வார்த்தை என்ன? ரேப்பிட். ரேப்பிட்னா ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஓகே, கொஞ்சம் தூரத்துக்கு அந்த வினை வேகமாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்வதற்கு நாம் இந்த ரேப்பிட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த வேகமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பாருங்கள் எத்தனை வார்த்தை இருக்குன்னு. ஃபாஸ்ட்டு, குவிக்கு, ஸ்விஃப்ட்லி, ஹரிலி, ஹேஸ்ட்லி, எக்ஸ்பீடிஷியஸ்லி, ரேப்பிட்லி. நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் போட்டு ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக இதை மறுபடியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னொரு வார்த்தையோட அட்வர்பில் இருக்க அந்த ஒரு சில வேரியேஷன் சொல்லி கொடுக்குறேன், அதையும் பார்ப்போம். இப்போ அடுத்து நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வர்ப் என்ன அப்படின்னா நன்றாக அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். நான் நன்றாக பேசினேன். அப்போ இதை நம்ம சிம்பிள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஸ்போக் வெல் அப்படிங்கிற வார்த்தையில் தான் நம்ம எழுதுவோம். இதில் வெல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக பேசிய அந்த வினைத்தன்மையை சொல்கிறது. சரிங்களா, நான் நல்லா பேசினேன் எப்படி? நல்லா பேசினேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நன்றாக அப்படின்றது பார்த்தீங்களா, இதனுடைய அந்த தன்மையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்ல போகிறோம். சரிங்களா, ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம். பாருங்கள், ஐ ஸ்போக் வெல், நான் நன்றாக பேசினேன். இப்போ இந்த நல்லா பேசுகிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனம் உவந்து உணர்ச்சியோட ஒரு சில வேலைகளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுவும் பேசும்போதெல்லாம் நல்லா உணர்ச்சி மிக்கதாக பேசினார், அதில் வந்து அவரோட உணர்வு வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி ஒருத்தர் பேசினார் அப்படின்னா, இல்லை நம்மளே அப்படி பேசணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஐ ஸ்போக் பேஷனேட்லி. ஓகே, ஐ ஸ்போக் பேஷனேட்லி அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்லலாம். பாருங்கள், பேஷனேட்லி. பேஷனால் என்ன? ரொம்ப ஆர்வமிக்க உணர்ச்சி மிக்கதாக ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகிறது தான் அந்த பேஷன்னே சொல்லுவோம். கரெக்டுங்களா? அந்த வார்த்தையை நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்? அட்வர்பை மாற்றி விட்டோம், அவ்வளோதான். ஐ ஸ்போக் பேஷனேட்லி. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப பேஷனேட்லேயே பேசணும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வம் பேசணும்ல, அதுவே நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உணர்ச்சி வெளிப்பட்டது, ஆழ்ந்த உணர்ச்சி வெளிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா இன்னொரு அட்வர்பை யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்போக் இன்டென்ஸ்லி. இன்டென்ஸ்னாலே ஆழமாக அப்படின்னு அர்த்தம். அதான் இன்டென்ஸ், தீவிரமாக. அப்படி நம்ம கருத்துக்களை நம்ம சொல்லும் பொழுது நம்ம பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா சம எடையுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தியது அப்படிங்கிற இம்பேக்டோட நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொல்லணும்னா இன்டென்ஸ்லி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்டென்ஸ்லி. ரைட், அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பேசும்போது பயங்கரமாக காட்டுத்தனமாக பேசுகிறோம். அதாவது இதை வந்து நெகட்டிவ் டோன்லேயே வச்சுக்கலாம். சண்டேயில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த அட்வொகேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வாதம் பண்ணுற இடமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி அவங்க வாதம் பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கர ஆக்ரோஷத்தோடு அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அப்படி பேசுவாங்க, ஆக்ரோஷத்தோடு பேசுறது. அப்படி பேசுறதுக்கு என்ன வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஸ்போக் ஃபெரோஷியஸ்லி. ஓகே, ஃபெரோஷியஸ்னால் காட்டுத்தனமாக பேசுறது. வெறித்தனமாக சொல்ல முடியாது, காட்டுத்தனமாக என்ன பண்ணுறது? நம்மளுடைய வார்த்தைகளை வெளியிடுறது. ஓகே, அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை வெளியிடுவோம். அதான் ஃபெரோஷியஸ்லி. கொஞ்சம் கூட அந்த சமரசமே இல்லாமல் பேசுகிறது தான் ஃபெரோஷியஸ்லி. பாருங்கள், ஐ ஸ்போக் ஃபெரோஷியஸ்லி, நான் காட்டுத்தனமாக பேசினேன். ஓகே, அவர் காட்டுத்தனமாக பேசினார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்களேன், ரொம்ப ஆற்றல் மிக்க வீரியத்துடன் பயங்கர ஒரு சுறுசுறுப்போட நல்ல ஆற்றல் மிக்க ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பாசிட்டிவ் டோனில். ஃபெரோஷியஸ்னால் நெகட்டிவ். பாசிட்டிவில் நம்ம பேச எல்லாத்துக்கும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும் பேச. அதுதான் பேஷனேட்லி. அது நமக்கே தெரியும், ரொம்ப பேஷனேட்டாக நான் பேசினேன் அப்படின்ட்டு.
நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்டு என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு கூஸ் பம்ஸ் ஆகும். அதை 2 ஆங்கிளில் சொல்லலாம், 2 வார்த்தைகளை சொல்லலாம். என்ன அப்படின்னா பாருங்களேன், ஐ ஸ்போக் fervently. ஐ ஸ்போக் fervently. இல்லாட்டி இந்த ferventlyக்கு பதிலாக ardently அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தத்தை தான் கொடுக்கக்கூடியது. அதாவதுங்க, இந்த ஒரு சில ஸ்பீச்லலாம் அந்த கடவுளை பற்றி பேசும்பொழுது, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபேக்டை பற்றி பேசும்பொழுது ஆழ்ந்த வைராக்கியத்தோட ஒரு ஃபயர் மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா, கேட்கும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வரும். அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மைக்கு நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபர்வெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெறித்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வெறித்தனமாக பேசுனாரா டே, அப்படியே சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த இன்டென்சிட்டியை சொல்கிறதுக்கு fervently, ardently அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஸ்போக் fervently, ஐ ஸ்போக் ardently, ரெண்டுமே கரெக்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப கடுமையாக பேசினேன். கடுமையான நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். நம்ம சொல்ல வந்த அந்த செயலை இல்லாட்டி சொல்ல வந்த அந்த கருத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கடுமையாக என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஓகே, ஒரு வேலையை செஞ்சாலும் நல்லா கடுமையாக உழைக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஸ்போக் vehemently. ஐ ஸ்போக் vehemently, முக்கியமான வார்த்தை. vehemently, கடுமையாக பேசினேன். இப்போ என்கிட்ட சொன்னாங்க, என்னோட பாயிண்ட்டை கடுமையாக நான் என்ன பண்ணேன், அங்கே ப்ளேஸ் பண்ணேன், சொன்னேன். ஓகே, ஃபெரோஷியஸ்லி அப்படின்னா ஆப்போசிட் மீனிங் எடுத்துகிட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மீனிங்கில் கொண்டு வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த வெல் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்குது, இன்னும் நிறையா இருக்குங்க. ஓகே, விகரஸ்லின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஐ ஸ்போக் விகரஸ்லி. விகரஸ்லின்னு என்ன, ரொம்ப தீவிரமாக வீரியத்துடன் பேசுகிறத விகரஸ். இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா ரொம்ப கவனமாக உன்னிப்பாக பேசுகிறது, அது மெட்டிகுலஸ்லின்னு சொல்லுவாங்க. அது மெட்டிகுலஸ்லி. ஓகே, மெட்டிகுலஸ்லி இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்போக் மெட்டிகுலஸ்லி, கவனமாக உன்னிப்பாக நான் பேசினேன். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் ஆல் த ஒர்க் மெட்டிகுலஸ்லி, எல்லா வேலையுமே கவனமாக ஆர்வமாக என்ன பண்ணேன், உன்னிப்பாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வார்த்தை சொல்லணும். ஓகே, புரியுதுங்களா? பாருங்கள் எத்தனை ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் வச்சுக்காம டிஃப்ரெண்ட்டாக வார்த்தைகளெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், நீங்கள் பேச பழகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டென்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஓ பரவாயில்லையே, நிறைய வார்த்தைகளை வச்சுருக்காரு இவர் டிக்ஷனரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குது போல இருக்குது அப்படின்னு உங்களோட லாங்குவேஜை அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அட்வர்ப்ஸை யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த 2 அட்வர்போட வேரியேஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச 2 அட்வர்ப், பின்னாடி ஒரு அட்வர்ப் பார்த்தோம், அந்த வேகம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு 2 அட்வர்பும், இந்த வெல் நன்றாக அப்படிங்கிறதுக்கு 2 அட்வர்பும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அட்வர்பை நீங்கள் கமெண்ட்டில் ஏதோ ஒரு சென்டென்ஸை வச்சு எழுதுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க தெரிந்து கொள்ளட்டும். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த அட்வர்ப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.